கிட்டத்தட்ட 53 ஸ்கொயர் ஃபீட் உள்ள அந்த இடம், கிட்டத்தட்ட 22 கிரவுண்டு உள்ள அந்த இடம் இன்னைக்கு வந்து ஒரு 8 கோடி ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா கூட 160 இன்ட்டு அங்கிட்டு ஒரு 2 கிரவுண்டு கிட்டத்தட்ட 180 கோடி ரூபா ஒர்த்து உள்ள ஒரு இடம் அது. அந்த 180 கோடியை வந்து நீங்கள் 4ஆக பிரிங்க. ஓகேவா? 4ஆக பிரித்தாலும் 45 கோடி ரூபா வந்துடுதா? இந்த 45 கோடி ரூபா வந்து யாருக்கு சொந்தம்னா, ஒன்று பிரபுக்கு, ஒன்று ராம்குமாருக்கு, ஒன்று இன்னொரு தேன்மொழிக்கு, இன்னொன்று சாந்திக்கு. ஓகேவா? இப்போ அந்த 45 கோடி ரூபா ராம்குமாருடைய பங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த கடன் அடைப்பாங்க. இந்த சிக்கலை வந்து எப்படி தீர்க்க போகிறாங்கன்னு தெரில. இப்போ வந்து இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு இவங்களுக்கு வருமானம் இருக்கா அப்படின்னா பெரிய வருமானம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவாஜி குடும்பத்துக்கு இன்னைக்கு வருமானம் கிடையாது. ராம்குமாருக்கோ பிரபுக்கோ இல்லை அவங்களுடைய வாரிசுகளுக்கும் பெரிய வருமானம் இல்லாதனால பெரிய குடும்பம், பெரிய செலவு, பெரிய வாழ்க்கை, ஒரு ராஜா காலத்து வாழ்க்கை அன்னைக்கு வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையை விட்டு இன்னைக்கு அவங்க இறங்கி வர முடியாது உடனே. அந்த வாழ்க்கையை தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த செலவை மீட் பண்ற அளவுக்கு இன்கம் இல்லை, வருமானம் இல்லை.